Hello friends, welcome to Tamil Sports Media. 2025-2027 WTC World Test Championship சைக்கிள் வந்து ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் ஸ்ரீலங்காவில் வந்து 2 டெஸ்ட் சீரீஸ் கொண்ட சீரீஸ் விளையாடிட்டுருக்காங்க. இந்த டெஸ்ட்டு தான் வந்து ஸ்ரீலங்கன் லெஜண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸோட லாஸ்ட் டெஸ்ட்டாகவும் இருக்குது. அது மாதிரி இந்தியாவோட இந்த சைக்கிளில் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் கேம் வந்து நாளைக்கு இங்கிலாண்டுக்கு எதிராக விளையாடுறாங்க. இந்த சீரீஸ் வந்து 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸு லீட்ஸில் நடக்குது. இந்தியாவோட சீனியர் பிளேயர்ஸு ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஸ்வின் இவங்கெல்லாம் இல்லாமல் யங் டீமை கொண்டு தான் இந்தியா டீம் வந்து இங்கிலாந்து போயிருக்காங்க. யங் டீம் தான் விளையாடுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஃபஸ்ட் டைமாக வந்து இந்தியா வந்து சுபம் கில் வந்து லீட் பண்ண போகிறப்பல அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக வைஸ் கேப்டனாக ரிஷப் பண்ணிட்டு இருக்கார். ஓவராலாக லீட்ஸ் பிச்சை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நல்லாவே வந்து சீம் பவுலர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி பேஸும் பவுன்ஸும் நல்லாவே அங்கே இருக்கும். போக போக வந்து பேட்ஸ்மேனுக்கும் ஃபேவராக இருக்கக்கூடிய பிச்சு தான் அது. ஓவராலாக வந்து இது வந்து பேட் அண்ட் பாலுக்குள்ளே இடையே ஒரு நல்ல கான்டெஸ்ட்டாக இருக்கும். ஸ்பின் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கேம் போக 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 கொஞ்சம் அவங்களும் கேமுக்குள்ளே வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கும் வந்து ஒரு டே 3 டே 4 நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது விக்கெட் எடுக்கிறதுக்கு. அந்த இயர்லி 2 டேஸ் வந்து ஸ்பின்னர்ஸை வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த கேப்டனு. இதில் இந்தியன் டீம் வந்து எந்த மாதிரியான அப்ரோச் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்னோடய ஹோப் வந்து இந்தியன் டீம் வந்து 3 சீமரும் ஒரு ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஒரு ஸ்பின்னரோட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. நேற்று வந்து இங்கிலாந்து டீமே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 டேஸ் பிஃபோரே வந்து இங்கிலாந்து டீமை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்து கண்டிப்பாக அக்ரெசிவ் மோடில் தான் விளையாடுவாங்க. ஸோ இந்தியன் டீமோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் யார் விளையாடுவோன்னு சொன்னால் ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக இருப்பார் ஓப்பனிங்கில். ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் ஓப்பனிங் வருவாங்க. கண்டிப்பாக 2 பேரும் நல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுக்குறது ரொம்ப அவசியம். ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து இந்தியாவில் விசிட் பண்ணப்போ ரொம்பவே நல்லா விளாண்டார். பிளேயர் ஆஃப் த சீரீஸு அவார்டு வின் பண்ணார். அது ஓவரால் 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட்டில் வந்து 9 இன்னிங்ஸ் ஆடி 712 ரன்னு அடித்தார். ஆவரேஜ் வந்து 89 வச்சுக்கிட்டார். ஒரு டபுள் செஞ்சுரி அதில் அடங்கும். இதில் இன்னொரு இது நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த 712 ரன்னும் வந்து 890 பாலில் தான் ஃபேஸ் பண்ணி அடிச்சிருக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட்டு கிட்டத்தட்ட 80 தான் அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு. இது வந்து இங்கிலாந்துலேயே நல்லா உதவும். அவர் அங்கே போய் அக்ரெசிவாக விளாடணும். அது 2 கேஎல் ராகுல் இருக்கார். ரொம்ப கூலாக அவர் வந்து எந்த பாலை விட்டு ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதர் சைடு வந்து விக்கெட் இல்லாமல் அவர் ஹோல்ட் பண்ணிட்டாருன்னா இந்தியனோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒரு 50லேருந்து 80 ரன்னு இல்லை 100 ரன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன்ஸு அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ என்னோடய சாய்ஸ் வந்து ஓப்பனிங் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுல் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் புஜாராக்கு அப்புறம் ஒன்றும் ஃபிக்ஸ்டான ஒரு நம்பர் 3 பேட்ஸ்மேன் அமையல. எப்படி நமக்கு ராகுல் டிராவிட் போனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டயத்தில் வந்து அந்த பிளேஸை வந்து புஜாரா வந்து ஸ்பேஸை ஃபில் பண்ணாரோ அது மாதிரி வந்து புஜாரா இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நமக்கு அந்த நம்பர் 3 விளையாடுறதுக்குள்ள ஒரு பேட்ஸ்மேன் இல்லை. நிறைய பேர் நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக கில் கூட வந்து அங்கே ஆடிட்டு இருந்தார். ஒரு செஞ்சுரிஸும் அடிச்சிருக்கிறாரு. ஆனாலும் கன்சிஸ்டன்சி இல்லை அவருக்கு அங்கே நம்பர் 3. இப்போது வந்து நம்பர் 3 வந்து என்னோடய ஆப்ஷனை வந்து சாய் சுதர்சனை நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைமாக வந்து இந்தியாவோட டெஸ்ட் டீமுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவருக்கு டெபியூ கிடைக்கும். அது காரணம் என்னென்னா அவர் ஆல்ரெடி வந்து கவுண்டி கிரிக்கெட் ஆன எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. ரொம்பலாம் விளையாடல. ஒரு 5 மேட்ச் விளையாண்டுருப்பாப்பில். எஸ்எஸ்காண்டி விளையாண்டுருக்காரு. அதுலேயும் ஒரு செஞ்சுரி ஒன்று அடிச்சிருக்கிறாரு. ஓவரால் அந்த 5 மேட்ச் பார்த்தோம்னா ஆவரேஜ் சுமாராக தான் இருக்குது. 35 ஆவரேஜ் தான் வச்சுருக்கிறாரு. பட் இருந்தாலும் அவரோட ரீசன்ட் ஐபிஎல் ஃபார்மு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நம்பர் 3 வந்து அவர் சூட் ஆவார். அவரை வச்சு நம்ம இனிமேல் அடுத்தடுத்து வர கேமில் அடுத்த ஜென்ரேஷன் பிளேயரோடு நம்ம போகும்போது சாய் சுதர்சன் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும். நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் புதுசாக அப்பாயின் பண்ணியிருக்கிற கேப்டன் சுபம் கில் தான் ஆடுவாருங்கிற மாதிரி நியூஸஸ் வந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில் வந்து இதுக்கு முன்னாடி அந்த பொசிஷனில் டெண்டுல்கர், விராட் கோலின்னு ஆடிட்டு இருந்தாங்க. 2 பேருமே லெஜெண்டு.
இப்போ அவங்களோட ஷூஸை ஃபில் பண்ணுறதுங்கிறது நாட் ஈஸி. சுபம் கில் வந்து அதுவும் கேப்டனாக ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறாரு. அந்த ப்ரெஷரோட எப்படி வந்து அந்த லெஜெண்ட்ஸோட ஷூஸை ஃபில் பண்ண போகிறாருங்கிறத பொறுத்து வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக அவருக்கும் கேப்டனாக வந்து குஜராத் டைட்டன்லேயும் சரி, கேகேஆரில் இருந்தப்பையும் சரி கொஞ்சம் காமாக தான் இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்பர் 4 வந்து சுபம் கில் விளையாடுவார். நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 சீசனாக டொமஸ்டிக்கில் வந்து ரன் அடித்து தள்ளினார் கருண் நாயர். அவர் இந்த ஸ்குவாடில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த டூருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் தான் விளையாடணும். ஏன்னா வந்து டொமஸ்டிக்கில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ப்ரீவியஸாக அவர் ஆடின அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கேமை வந்து இங்கிலாண்டுக்கு எதிராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அது சென்னையில் நடந்தாலும் அந்த கேமில் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. ஓரளவு ரீசெண்ட் ஃபார்மும் வந்து அவருக்கு நல்லாவே இருக்குது. ஐபிஎல்லே ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்கிறதுனால கான்ஃபிடென்ஸும் நல்லா இருப்பார். ஸோ கருண் நாயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அவருக்கு. ஸோ அவர் தான் வந்து நம்பர் 5. நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் கண்டிப்பாக ரிஷப் பண்ட் தான். அவர் மற்றதுலலாம் எப்படி விளையாடுறாருங்கிறது தெரியல. ஆனால் டெஸ்ட் மேட்ச்னு வந்துட்டு ரொம்ப நல்லாவே அருமையாகவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எந்த டயத்தில் வந்து அவரோட அந்த அக்ரெசிவ் அப்ரோச் தான் வந்து ஆப்போனட்டுக்கு வந்து எந்த டயத்தில் எப்படி அடிப்பார் இப்படிங்கிறத வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை வச்சுருக்கிறதுனால அவர் டீமில் இருக்கிறது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ். ஸோ கண்டிப்பாக அவரோட ரீசன்ட் ஃபார்ம்லாம் பற்றி கவலைப்படாமல் ரிஷப் பண்ட் கண்டிப்பாக வந்து விக்கெட் கீப்பர் பொசிஷன் கவர் பண்ணுறாரு. அவர் தான் நம்பர் 6. நம்பர் 7 வந்து என்னோடய ஆப்ஷன் வந்து ரவீந்திர ஜடேஜா. இவர் தான் வந்து இப்போதைக்கு வந்து இந்தியன் டீமில் இந்த ஸ்குவாடில் வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு, ஆல்ரவுண்டரு. இவரோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் டீமுக்கு. இவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு இயர்லி அந்த 2 டேஸில் வந்து சப்போஸ் இந்தியா வந்து ஃபீல்டிங் பண்ணுற மாதிரியான சான்சஸ் இருந்து டாஸ் லூஸ் பண்ணி ஃபீல்டிங் பண்ணுறாங்க, இல்லை வந்து இங்கிலாந்து வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவாக ஆடிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற நேரத்தில் கண்டிப்பாக இங்கிலாந்து அக்ரெசிவாக தான் ஆடுவாங்க. இவரோட அந்த பவுலிங் வந்து அந்த ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப்பு வீசுகிற அந்த ஒரு இது வந்து நல்லாவே இருக்குது இவருக்கு. ஸோ இவரால் வந்து அந்த ரன்னை கண்டெயின் பண்ண முடியும். ஏன்னா இங்கிலாந்து வந்து கண்டிப்பாக அக்ரெசிவாக தான் வந்து கேம் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நான் வந்து ஒரே ஒரு ஸ்பின்னராக இவர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த என்னோடய பிளேயிங் 11ல். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங்லேயும் நல்லாவே கை கொடுக்கும். ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் ஏர்லியாக விக்கெட் விழுந்துருச்சு, ரன் வரல அப்படிங்கும்போது இவரை நம்பலாம். கண்டிப்பாக வந்து ஒரு 35லேருந்து ஒரு 40-45 ரன் அடிப்பார். ஸோ இவரை நம்பலாம். அப்படிங்கிறதுனால நான் எந்த அளவுக்கு ரிஷப் பேண்த்தை வந்து நான் நம்புகிறேனோ அதே மாதிரி ஜடேஜாவும் வந்து இந்த டீமில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பார். அடுத்தது வந்து பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டராகவும் 4th ஆப்ஷன் சீமராகவும் நான் யூஸ் பண்ண போகிறது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் தான். ஷர்துல் தாக்கூர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலியாவில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பேட்டிங் வைஸ் அவர் வந்து ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்கிறாரு ஆஸ்திரேலியாவில். ஆனாலும் வந்து அவருக்கு வந்து அந்த பவுலிங்கில் வந்து விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியலை. அப்படிங்கும்போது இந்த வந்து ஒரு யங் சைடாக இருக்கும் போது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இங்கிலாந்து கண்டிஷனில் ஏற்கனவே விளையாண்ட பிளேயராக இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. பத்தாவதுக்கு வந்து அவராலையும் பேட்டிங்கில் வந்து கண்டிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்றாலும் அட்லீஸ்ட் ஒரு 25 to 30 ரன்ஸ் 40 ரன்ஸ் இவரும் அடித்து கொடுப்பார். இவரையும் நம்பலாம். ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் பேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இவர்கிட்டையும் இருக்குது. அது மாதிரி வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுற எபிலிட்டி வந்து இவர்கிட்ட ஷர்துல் தாக்கூர் ரொம்ப அருமையாகவே இருக்குது. எப்பப்போல்லாம் இங்கிலாந்து வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறாங்களோ அந்த நேரத்தில் கில்லுக்கு வந்து இவர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். இவரால் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த பாலை வந்து ஸ்விங் பண்ணுற எபிலிட்டி இருக்கிறதுனால நான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பின்னாடி நான் இவரை தான் நான் சூஸ் பண்ணுவேன். அது மாதிரி சீமஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் இந்த கேமுக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து பும்ரா, ஆகாஷ்தீப், சிராஜ் இவங்க 3 பேர் தான். பும்ரா வந்து அதில் வந்து எந்த விதமான ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடையாது. இது வந்து டைரக்ட் ஆப்ஷன் இவர். ஆனால் வந்து 3 கேம் தான் விளையாடுவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எந்த கேம் ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியலை. அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போகிற கேமில் கண்டிப்பாக பும்ரா இல்லாமல் விளையாட மாட்டாங்க. ஸோ என்னோடய ஆப்ஷன் வந்து ஸ்பேர் ஹெட் வந்து பும்ரா. ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா இருக்கும்போது நான் ஏன் ஆகாஷ்தீப்பை சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கு ஹர்ஷ்தீப் சிங் வந்து இன்னும் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டாரான்னு கேட்டால் என்னால் ஷியோராக சொல்ல முடியாது. அவருக்கு கவுண்டி ஆடின எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது தான். இருந்தாலும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வரலாம். ஆகாஷ்தீப் வந்து ஆஸ்திரேலியாவில் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த பேட்டிங் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. அந்த பேட்டிங் லைனப் வந்து கொஞ்சம் இன்னும் லாங்காக தெரியும்.
அது இல்லாமல் வந்து நம்ம ஷார்துல் தாக்கூரும் இருக்கிறதுனால வந்து நல்ல 4 சீமர் இருக்கும்போது வந்துட்டு எனக்கு பிரசித் கிருஷ்ணாவை வந்து நான் பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆஸ்திரேலியாலையும் சிட்னி டெஸ்ட்டில் ரொம்ப நல்லாவே போட்டிருந்தார். ஸோ அதனால் அவரை நான் பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்குறதுனால நான் இந்த கேமில் நான் எடுக்கலை. ஸோ அதனால் நான் ஆகாஷ்தீப்பை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதர் சீமர்னு பார்த்திங்கன்னா சிராஜ். பும்ரா இல்லாத டயத்தில் கண்டிப்பாக வந்து டீமை லேட் பண்ணணும். இந்த கேம்லேயும் வந்து பும்ராவோட ஒர்க் லோடு குறைக்கிறதுக்கு சிராஜால் தான் முடியும். நல்ல இன் அண்ட் அவுட்டு ஸ்விங் பண்ணி நல்லா சீம் பொசிஷனும் நல்லா காட்டுவார். இயர்லி டேஸில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் நாளாக வந்து அந்த இது இல்லை. இருந்தாலும் அவரை நான் செலக்ட் பண்ணுறேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிற மாதிரி. இவர் எவ்வளோக்கு எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ அந்தளவுக்கு பும்ராவுக்கு ஒர்க் லோடு குறையும். ஸோ அந்த 3 டெஸ்ட்டுங்கிறது மேலே ஒரு 4வது டெஸ்ட்டு 5வது டெஸ்ட்டும் ஆடலாம். ஆனால் இல்லை 5 டெஸ்ட்டுமே ஆட வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு டெஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி விளையாட வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது பார்ப்போம் இப்படின்ட்டு. என்னோடய ஓவரால் பிளேயிங் 11 பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் சாய் சுதர்சன், நம்பர் 4 கில்லு, நம்பர் 5 கருண் நாயர், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, ஷார்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, ஆகாஷ்தீப், முகமது சிராஜ். இவங்க தான் என்னோடய நாளைக்கு உள்ள பிளேயிங் 11 நான் செலக்ட் பண்ணுவேன். நீங்களும் உங்கள் பிளேயிங் 11 செலக்ட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் வேறு எதுவும் தப்பு இருந்துச்சு அப்படின்றாலும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நானும் அதை நான் அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறதுக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ, பை.